எங்களுக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷமாக குழந்தை இல்லை. கல்யாணம் ஆகி 5ஆவது மாதத்துலேருந்து மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு விந்தில் உயிரணுக்கள் கம்மியாக இருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னு டாக்டர் சொன்னாங்க. டாக்டர் சொன்னதுலேருந்து நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு 6ஆவது வருஷம் உங்களுக்கு விந்தில் உயிரணுக்களே இல்லை, உங்களுக்கு குழந்தை பிறக்காது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வேறு டாக்டரு வேறு மருந்து மாத்திரைன்னு 2-3 வருஷம் இப்படியே ஓடிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சைடு நிறைய பேர் சொன்னாங்க, சந்தோஷ் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கன்னு. உங்களை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கரெக்டாக சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஒரு டைம் போய் தான் பார்க்கணுன்னு வந்தேன். டாக்டர் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விந்தில் உயிரணுக்கள் கம்மியாக இருக்கும், ஸ்கேன் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னாங்க. ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வெரிகோஸில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை விந்துவனை டெஸ்ட் பண்ணணுன்னு சொன்னாங்க. அப்படி பண்ணதில் நல்ல வித்தியாசம் இருந்துச்சு. 9 மாதத்துலேயே விந்து அணுக்களில் 60 மில்லியன் உயிரணுக்கள் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ என் ஒய்ஃபும் கன்சீவ் ஆகியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு டாக்டருக்கு தான் நன்றி சொல்லணும்.